மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மணியம்மையினுடைய கணவர் ஈவேரா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு புரட்சிகர பெண் பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசின விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா தேஞ்ச செருப்பு எடுத்து அடிக்கணும் போல இருந்தது. அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா சில தரம் கெட்ட நபர்களை பத்திலாம் நம்ம பேசுறது கிடையாது. யூடியூப்ல எத்தனையோ பேர் ஆபாசமா வீடியோ போட்டுக்கிட்டு பெண்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டாவில் பல அக்காக்கள் தன்னுடைய உடம்ப காட்டுறது, அந்த அக்கா இந்த அக்கான்னு பல அக்காக்கள் இருக்காங்க. பலூன் அக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாசம் 30 லட்சம் சம்பாதிக்குதான். எதை கட்டி சம்பாதிக்குதுன்னா அது உடம்ப கட்டி சம்பாதிக்குது. அந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஈவேராவுக்கு ஆதரவா இப்ப யாரு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சிகர சிந்தனை கொண்ட ஒரு பெண் பாரு. வைப் வித் பாரு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம சொல்லிதான் ப்ரமோஷன் மாதிரிலாம் கிடையாது. அவங்க பல்லனா கை பல பேரை வச்சிருக்கிறாங்க சப்ஸ்கிரைபரா. ஓகேவா? இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்கப்பா. அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நம்மளாம் தைரியமா உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா மணியம்மையும் பெரியாரும் அப்படின்னு பதிவு பண்றாங்க. இந்த கருத்தை கேட்ட உடனே மண்டையில சுள்ளுன்னு ஏறுமா ஏறாதான்? அப்ப சோசியல் மீடியாவை இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம காரணமே மணியம்மையும் பெரியாரும் தானா? ஆந்திராவில் இளைஞர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க, கர்நாடகாவில் பயன்படுத்துறாங்க, கேரளாவில் பயன்படுத்துறாங்க, நார்த்ல பயன்படுத்துறாங்க. உலகம் முழுவதும் எல்லாரும் சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, தைரியமா பேசுறாங்க. இங்க இருக்கிறத விட நார்த்ல நிறைய பேர் வடக்கணுங்க வித்தியாசமா வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கெல்லாம் பல தைரியம் வேணும். அப்ப அங்கெல்லாம் போய் பெரியார் தான் கத்துக் கொடுத்துட்டு வந்தாரா சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுறதுக்கு தைரியத்தை? அப்ப பக்கத்துல இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா அவனுங்கெல்லாம் அறிவாளியா இருந்தாங்க, நாங்கெல்லாம் முட்டாளா இருந்தோம். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது, அடிமைப்பட்டு கிடந்தோம். பெரியார் தான் எங்களை விடுதலை வாங்கி கொடுத்து நீங்க சோசியல் மீடியாவில் நம்மளா உட்காந்து பேசுறோம்னா அதுக்கு காரணம் பெரியாருன்னு நீங்க உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம சொல்லுவீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? முதல்ல இந்த பாருங்கிற பொம்பளை எனக்கு கோபங்கள் வருது. அந்த பொம்பளை எப்படி திரும்ப சம்பாதிக்குது? அது யூடியூப் சேனலை போய் எடுத்து பாருங்க. வைப் வித் பாரு பாருங்க. ட்ரெஸ் இது வரைக்கும் தான் இருக்கும், இதுக்கு கீழே இருக்காது. அப்புறம் இங்க இருக்கும் ட்ரௌசர் மாதிரி போட்டுக்கிட்டு தொடை வரைக்கும் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கும். உடை என்பது பெண்களின் உரிமை. உங்க ஆசைப்பட்ட உடையை போட்டுக்கோங்க. நீங்க அரைங்குறையமா போட்டுட்டு போகும்போது ஒருத்தவங்களை தப்பா பார்த்துட்டோம்னா அது அவன் பார்வையில தான் தப்பு. நீங்க போட்டுருக்க ட்ரெஸ்ல தப்பு இல்லை அப்படின்னு பெண் உரிமை பேசுவீங்க. இந்த பெண் உரிமை பேசுறீங்க பாரு, இதுக்கு வேணா காரணம் பெரியாரா இருக்கலாம். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் எங்க வேணாலும் சுத்துவேன், கர்ப்பப்பை அறுத்து எறிவேன், சாராய கடையில இருந்து சாராயம் குடிப்பேன், ஆம்பளை மட்டும்தான் குடிக்கணுமா, பொம்பளை நாங்களும் குடிப்போம் அப்படின்னு பேசுறது வேணா பெண்ணுரிமை, பெரியார் பேசிய பெண்ணுரிமையாக இருக்கலாம். அதே அவங்க போட்டிருக்காங்க பாரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட கொடுத்து இதை போட்டுட்டு போயிட்டு வாமா அப்படின்னு நம்ம அனுமதியை கொடுத்தாலும் கூட நல்ல பெண் போட மாட்டான் அந்த ட்ரெஸ்ஸை. இதை பேசுறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்க வேணாலும் போய் புகார் கொடுத்துக்கோங்க. புகார் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உடைகளை ஒரு பெண் போட்டுக்கிட்டு வெளியில வரமாட்டாள். கிராமங்கள்லாம் தெரியும். நீங்க போட்டுக்கிட்டு போமா அப்படின்னு நம்ம அனுமதியே கொடுத்தாலும் போட மாட்டாங்க. சிட்டிலேயும் சரி கிராமமும் சரி, ரெண்டையும் பிரிச்சு நான் பேச விரும்பல. சிட்டில இருக்கக்கூடிய பெண்களும் நாகரிகமான உடையை அணிய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்காங்க. இந்த மாதிரி பெரியாரிஸ்ட் லூலு அமைப்பு அதனால இருக்காங்க பெண்கள். அதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், யூடியூப்ல வந்திருக்கிறேன். இது மாதிரி ஆட்கள் தான் கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மக்களை, முக்கியமா மாணவர்கள், இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பல அக்காக்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஆபாசமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால மாணவர் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அவங்க சிந்தனை திசை மாறுது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி கேவலமான வீடியோவை போட்டு தான் உடம்ப காட்டி சம்பாதிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஆபாச வீடியோவுக்கு சமம். அதுல முழுசா காட்டுவாங்க, இதுல அரையும் குறையுமா காட்டுவாங்க. நம்ம உடம்பு 10 ஜான் இருக்குமா, அந்த 10 ஜான்ல 2 ஜானை மட்டும்தான் இவங்க மறைக்கிறாங்க. மேல ஒரு ஜான், கீழே ஒரு ஜான், மீதி 8 ஜானை ஃப்ரீயா விட்டுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு நம்மள சொல்றாங்க. இவங்க சொன்னதுல எனக்கு கோபம் வந்தது என்னன்னா, சோசியல் மீடியாவில் சில அறவேக்காடுகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரியாரை பத்தி அப்படிங்கிறாங்க. யாரு அறவேக்காடு? ஆபாச வீடியோ போட்டுக்கிட்டு பொழுதுனையும் ஊர் அப்புறம் வாயில வருது எனக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. நீ அறவேக்காடா? களத்துல உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாங்க அறவேக்காடா? அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிற நாங்க அறவேக்காடா?
இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசணுன்னே அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வரியே எவனோ காசு கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக உன்னால பேச முடியுமா? மதுரை டங்ஸ்டன் அப்படி என்னன்னு தெரியுமா? மதுரை டங்ஸ்டன்னா போய் சர்ச் பண்ணிப்பாரு. மதுரையில கனிம வள கொள்ளை இது நடத்துறதுக்கு மதுரையில டங்ஸ்டன் கொண்டுட்டு வர பாக்குறாங்க. அதுக்கு எதிராக பேச முடியுமா? ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்த உன்னால பேச முடியுமா? விழுப்புரத்துல மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்வையிட போகும்போது அவங்க மேல சேர்த்து எடுத்து மக்கள் வீசினாங்க. அந்த அப்பாவி மக்கள் மீது வழக்கு போட்டு காவல்துறை வச்சு அடக்குமுறை ஏவிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேச முடியுமா? எதை பத்தி உன்னால பேச முடியும்? சென்னையில ரெயின் வந்ததுன்னா, மழை வந்ததுன்னா, டிசம்பர் மாசம் வெள்ளம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சோறு இல்லாம எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதை பத்தி எனக்கு குரல் கொடுத்திருக்கியா? இன்னைக்கு எவன் காசு கொடுத்தா நீ வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க? உன்னைய பத்தி எல்லாம் பேசணும்னு எங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி போயிட்டோம் பாருங்க. இதான் பெரியார் உருவாக்குறது என்னங்கிறது இப்ப தெரியும் உங்களுக்கு. யார் யாரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு. அரசியல்ல ஆளுங்கட்சியும் அதிகார வர்க்கத்தையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம இந்த சல்லிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆபாச வீடியோ போட்டுக்கிட்டு அல்பத்தனமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தரம் கெட்ட நபர்களை பத்தி இன்னைக்கு நம்ம காணொலி போட்டு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறோம். அப்படின்னா இதுக்கு காரணம் தான் பெரியார். நீங்க மணியம்மையை பெரியார் திருமணம் செஞ்சதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. வளர்ப்பு மகள்னு தானே குற்றம் சாட்டுறீங்க. அதெல்லாம் கிடையாது. 23 வயசுலதான் பெரியார்கிட்டயே மணியம்மை வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அந்த விஷயத்துக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. சரி, திருக்குறளை மலம் என்று சொன்னார், திருவள்ளுவரை ஆரிய அடிமை என்று சொன்னார், கம்பனை முட்டாள் என்று சொன்னார், தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார். துணிவேலை ஏன் ஏறி போச்சுன்னா, 2 சமுதாயத்தின் பெயரை சொல்லி இந்த சமுதாயத்தின் பெண்கள் எல்லாம் ஜாக்கெட்டு போட்டதுனாலதான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்னார். இதுக்கெல்லாம் உன்னால விளக்கம் கொடுக்க முடியுமா? இல்ல கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். யாரை பார்த்து அறவேக்காடுங்கிற? சோசியல் மீடியாவில் சில அறவேக்காடுகள் பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. சோசியல் மீடியாவில் பல பேர் இந்த பெரியார் பிரச்சனையை பத்தி பேசினாலும் நம்மளும் ஒரு ஆளு, அப்போ என்னையும் சேர்த்து தானே அறவேக்காடுங்கிறாங்க இவங்க. அப்ப நானும் ஒரு அறவேக்காடா இருக்கேன் அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லு. நாகரிகமா கேட்கிறேன். துணி விலை ஏன் ஏறி போச்சுன்னு பெரியார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு. விடுதலை பத்திரிகையில சொல்லியிருக்கிறாரு. உடலெச்சை ஏற்பட்டால் யாரோட வேணாலும் நீ உடல் உறவு வச்சுக்கோ, உன் திருப்தி தான் உனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பல பேர் ஒத்துக்கிட்டாங்க, பல பேர் மறுக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னது உண்மை. 1953 விடுதலை பத்திரிகையில் ஒரு நாள் வந்திருக்கு. பல பேர் ஆதாரமா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. துணிவு, திராணி, முதுகெலும்பு உண்மையாவே நீ ஒரு இருந்தா நீங்க பதில் சொல்லலாம். உண்மையாவே நீங்க ஒரு இதா இருந்தா நீங்க பதில் சொல்லலாம். நல்ல ஒரு புரட்சிகர பெண், சிங்க பெண், நாங்க சோசியல் மீடியாவில் தைரியமா பேசுவோம், பெரியாரின் சிந்தனைகள் தெரியுமா, தாராளமா பதில் சொல்லுங்கப்பா. திருக்குறளை ஏன் மலம் என்று சொன்னார்? உலகத்தில் இருக்கும் அத்தனை நபர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுமறை. யாராலும் மறுப்பு தெரிவிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு உலக பொதுமறையை மலம் என்று சொல்லி இழிவுபடுத்தி பேசியவர் ஈவேரா. தமிழ் அறிஞர்கள் அவங்களை இழிவுபடுத்தி பேசியவர் ஈவேரா. ஒட்டு மொத்தத்துல இந்த மக்களுக்கு ஆதரவு ஒரு இடத்துல கூட ஈவேரா நின்னதே கிடையாது. எந்த இடத்துல வேணா எடுத்து பாருங்க. ஈவேரா வந்து தமிழ் இனத்தின் துரோகி என்று சொல்வதை விட தமிழ் இனத்தின் எதிரி என்று சொல்ல வேண்டும். அவர் வெளிப்படையா பேசுவாருங்க. நம்ம கிட்டே இருந்துக்கிட்டு நல்ல மாதிரி பேசிக்கிட்டு முதுகுல குத்துறோம், அதுக்கு பேரு துரோகம். நேருக்கு நின்று எதிர்த்தவருங்க ஈவேரா. என்னடா இருக்குவோம் தமிழ்ல அப்படின்னு கேட்டவர் ஈவேரா. திருக்குறள் மலம்னு சொன்னவர் ஈவேரா. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவர் ஈவேரா. நேருக்கு நேரம் எதிர்த்துட்டாரு. அப்ப அந்த ஆளு வந்து எங்களுக்கு எதிரியை நேருக்கு நேரம் நின்று மூஞ்சிலே குத்துறது தான் எங்களுக்கு வழக்கம். நாங்க அடிச்ச அடி இன்னைக்கு எவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, திராவிட பெரியாரிஸ்டுகள் எல்லாருக்கும் கேட்டுருச்சு, கதற ஆரம்பிச்சிருச்சு. நாங்க அடிச்ச மணி அந்த ஆண்டவனுக்கும் கேட்டுருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சித்தாந்தம் இங்க இருக்காது, பெரியார் பெயரை சொல்லி ஓட்டு கேட்பதற்கே இங்க தயங்குவார்கள். அந்த நிலையை நாங்க உருவாக்கிடுவோம். நாங்க பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்வதே ஒரு கேவலம் அப்படிங்கிற நிலையை நாங்க இந்த மண்ணில் கொண்டுட்டு வருவோம். அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். உண்மையை தான் நாங்க பேசுறோம். பெரியார் பேசுனது தானே எடுத்து பேசுறோம். பெரியார் பேசாதது ஒன்றும் பேசலையே. பெரியார் சொல்லியிருக்காருப்பா. அப்ப இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்துட்டீங்க, பெரியாருக்கு ஆதரவா பேசிட்டீங்க, சோசியல் மீடியாவில் சில அறவேக்காடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு மேல வந்து தொடர்ச்சியா நீங்க பேசிதான் ஆகணும். புறக்கணிச்சுட்டு வேற வீடியோ போட்டீங்கன்னா அதுல அப்ப தெரியும் மக்கள் யாரு, அவங்களுடைய கோபம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். விரைவில் பார்ப்பீங்க.